குட் மார்னிங் ஜீவிதா. வெரி குட் மார்னிங் பிரீத்தி. ஜீவிதா, கடந்த சில நாட்களா சூப்பரான டாபிக் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜிலாம் ஃபார்ம் ஆகி நமக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா ஷேக்ஸ்பியர் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு போயட்னு சொல்லலாம், ஆத்தர்னு சொல்லலாம். அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் அவரை பத்தி நிறைய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். பிரீத்தி, இது வரைக்கும் நம்ம ஷேக்ஸ்பியர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பிளேஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா 37 பிளேஸ் எழுதியிருக்காரு. ஓகேவா? ஒரு பிளேவே 4 hours அப்படின்னு நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் இல்லையா? 37 நம்ம ஆக்சுவலி அது அப்புறமா நீ பார்த்துக்கோ. அண்ட் எத்தனை சானட்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா 154 சானட்ஸ் எழுதியிருக்காரு. அது போயம்ஸ். ஓகேவா? ஒவ்வொரு போயம்லயும் பார்த்தோன்னா ஒவ்வொரு விதமான லைன்ஸ் டியூரேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு போயம் ரொம்ப பெருசா இருக்கலாம், இன்னொரு போயம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கலாம், இந்த மாதிரி. அண்ட் இது இல்லாம இன்னும் நிறைய சானட்ஸ் எழுதியிருக்காரு. அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க, காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இது வரைக்கும் ஷேக்ஸ்பியர் தனியா பண்ணது இல்லாம மத்த போயட்ஸ் மத்த ரைட்டர்ஸ் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி சில போயட்ரி எல்லாம் கொடுத்திருப்பாரு இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் காணும், இன்னும் அதெல்லாம் கவுண்ட் பண்ணோம்னா இன்னும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம மக்கள் எதையுமே ப்ரிசர்வ் பண்ணி வைக்க மாட்டாங்க போல இருக்கு. ஓலைச்சுவடியை காணுன்றீங்க, இப்போ ஷேக்ஸ்பியரோட போயமும் காணுன்றீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் எழுதியிருக்காருன்னு சொல்லும்போது ஒன்றுமே பிரமிப்பா இருக்கு. நமக்கு அதில் ஒரு சில தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் ஷேக்ஸ்பியர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து என்ன செக்மெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 13/7/2016 புதன்கிழமை, துர்முகி வருடம் ஆனி மாதம் 29ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:54 ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி நவமி. நட்சத்திரம் சுவாதி. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மீனராசிக்கு. ஜீவிதா, ஷேக்ஸ்பியர் நம்ம இப்போ நமக்கு தெரியும் ஷேக்ஸ்பியரை பத்தி என்னன்னு சொல்லி. ஆனா அவர் உயிரோட இருந்த அந்த பீரியட்ல ஷேக்ஸ்பியர் ஒரு காட் மாதிரி பார்த்திருக்காங்களா, கடவுள் மாதிரி. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய புதுவான இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் அவர் ஆட் பண்ணுவார் அவரோட பிளேல. சோ இப்போ வரைக்கும் நம்ம படிச்சாலே ஒரு சில பிளே புரியாது, அந்த அளவுக்கு பயங்கரமான இங்கிலீஷ்லாம் அவர் போட்டிருப்பார் அவரோட பிளேல. சோ அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியிலே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எத்தனோ ஆயிரங்களான வார்த்தைகள் நம்ம ஷேக்ஸ்பியர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர்ல. சோ இப்போ இருக்க டிக்ஷனரியில நம்ம யூஸ் பண்ண நிறைய அமெரிக்கன் இங்கிலீஷ் ஆகட்டும் சரி, பிரிட்டன் இங்கிலீஷ் ஆகட்டும் சரி, அதுல இருக்க நிறைய வேர்ட்ஸ்க்கு அடிப்படையா அமைஞ்சது நம்ம ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் தானா. செம்மல்ல. ஆக்சுவலா மேபி இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் உருவாக்குனதுனால அவர் காடா கூட ட்ரீட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் சொல்லியிருக்க பிரீத்தி. இதை தொடர்ந்து வரப்போற செக்மெண்ட்ல பார்த்தோன்னா நம்ம லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்கு. அந்த பேருக்கான அர்த்தமும் அதுக்கான சோஸ்திரமும் சொல்றதுக்காக தான் நம்ம இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ரெடியா இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அன்னையின் 1000 திருநாமங்களை தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை நாம் பெற்றிருக்கிறோம். பராசக்தியினுடைய பரங்கருணையினாலே புத்தம்புது காலையிலே தேவியினுடைய திரு உருவ வர்ணனையை தொடர்ந்து நாம் சிந்தித்த வண்ணம் இருக்கிறோம். தேவியினுடைய திருப்பாதங்களை நோக்குகிற பொழுது தாமரை மலரே நாணும்படியாக இருக்கின்றது என்ற அழகான திருப்பாதங்களை சிந்தித்தவுடன் அவளுடைய திருப்பாதங்களிலே இருக்கக்கூடிய சலங்கைகளை பற்றி நாம் இந்த திருநாமத்திலே சிந்திக்க இருக்கிறோம். ஓம் சிஞ்சானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜாயே நமக என்கிற திருநாமம். ரத்தின பரல்களுடன் கூடிய அழகிய சிலம்பை அணிந்தவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடியது. சிஞ்சான மணிமஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜாயே நமக.
தேவியினுடைய திருப்பாதங்களை பார்க்கிறோம். அந்த திருப்பாதங்களுடைய தாமரை மலர்களே நாணும்படியான பாதங்களிலே தேவி அழகான அந்த சிலம்பை அணிந்திருக்கிறாள். அது இரத்தின பரல்கள் உடையதாக இருக்கிறது. தேவி நடந்து வருகிற பொழுது அதனுடைய ஓசை உலகத்தை கவர்கிறது என்றெல்லாம் பெரியவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். எது முக்கியம், எது ரொம்ப முக்கியம் என்று கேட்டால் பாத தரிசனம்தான். குருவாகட்டும் இறைவனாகட்டும் திருப்பாதங்களை நாம் தரிசிக்க வேண்டும். பாதங்கள் மட்டுமே உள்ள ஒரு ஆலயம் இருக்கிறது. அது எந்த ஆலயம் என்று கேட்டால் ஆவுடையார் கோவில் என்று சொல்லுவார்களே, திருப்பெருந்துறை மாணிக்க வாசகர்களை ஆட்கொண்ட அருமையான அந்த திருத்தலம். ஒரு காலத்திலே அங்கே இறைவனுக்கும் இறைவிக்குமாக அந்த திருவுருவங்கள் இருந்ததாக சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு செவி வழி செய்தி ஒன்று இருக்கிறது. ஆதாரங்கள் கிடையாது. ஆனால் அந்த செவி வழி செய்தியிலே என்ன சொல்லுவார்கள், கிராமப்புறங்களிலே தினசரியாக இறைவனுக்கும் இறைவிக்குமாக குளிப்பதற்கான அத்தனை வசதிகளையும் எடுத்து செய்துவிட்டு நல்ல நீரை பன்னீர் கலந்து ஏற்பாடு செய்து அதற்கான மஞ்சள் பொடி, மற்றைய நெல்லிப்பொடி, மாப்பொடி என்று சொல்லக்கூடிய அருமையான உடலெல்லாம் நறுமணம் வீசக்கூடிய வகையிலே வழங்கக்கூடிய அந்த பொடிகளை எல்லாம் எடுத்து வைத்து, தேய்த்து கொள்வதற்கு சந்தனாதி தைலம் எடுத்து வைத்து, மாற்றிக்கொள்வதற்கு உடையை எடுத்து வைத்து விட்டு அந்த ஆலயத்தை சார்த்தி விட்டு வந்து விடுவார்களாம். மறுநாள் காலையிலே எல்லாம் தேவி குளித்த பிறகு மற்ற எல்லாம் தீர்ந்து போயிருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு நாள் இப்படி தேவி எப்படி இறைவனும் இறைவியும் வந்து இங்கே குளித்து விட்டு சாப்பிடுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக ஒரு பக்தன் தெரியாமல் ஆலயத்திற்குள்ளே நுழைந்து அதனை கண்காணிப்பதற்காக இருந்த பொழுது தேவி இப்படி ஒருவன் வந்து இங்கே இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு பூமிக்குள்ளே பாய்ந்து விட்டாள் என்று சொல்வார்கள். அப்படி பாய்ந்த பொழுது இறைவன் திருப்பாதங்களை மட்டும் பற்றி கொண்டான். ஆகையினாலே திருப்பாதங்கள் மட்டும் இருக்கிறது என்பது ஒரு செவி வழி செய்தி கிராமப்புறங்களிலே. ஆனால் ஆவுடையார் கோவிலிலே என்ன என்று கேட்டால், இறைவனுக்கு ஆவுடை மட்டும்தான் இருக்கும், மேலே லிங்கம் கிடையாது. அங்கே லிங்கமாக எதை வைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மாவை அதில் லிங்கமாக பிரதிஷ்டை செய்ய வேண்டும். ஆகையினாலே அதற்கு ஆத்மநாதர் என்றே சுவாமிக்கு பெயர். அங்கே எதிராக குடிமரம் கிடையாது, நந்தி கிடையாது. நந்தி எங்கே இருக்கிறது என்று கேட்டால் நம்முடைய புருவ மத்தியமத்தை சொல்வார்கள். அந்த புருவ மத்தியமம்தான் நந்தியாக இருந்து சகசிராரத்திற்கு போகிற வழியை மறைக்கிறது என்பதனாலே தான் நந்தி நேராக மறைக்கிறது என்று நந்தனார் சொன்னார். கொஞ்சம் விலகச் சொன்னார் திருப்புன்கூரிலே என்று ஞானிகள் சொல்வார்கள். அப்படி நந்தி கிடையாது, கொடிமரம் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஆலயத்திலே நீங்கள் அந்த தெற்கு நோக்கிய குரு பார்வையில் இருக்கக்கூடிய அந்த சன்னிதானம், அந்த சன்னிதானத்தை நீங்கள் ராஜகோபுரத்தின் வாசலில் இருந்து பார்த்தாலே நேராக எம்பெருமான் சிவபெருமானை தரிசிக்க முடியும். அந்த சுவாமிக்கு ஆத்மநாதர் என்று பெயர், அம்பிகைக்கு சிவயோக நாயகி என்று பெயர். சிவயோகத்தை கூட்டி வைக்கக்கூடிய சகல ஐஸ்வர்யங்களையும் தன்னுடைய திருப்பாதங்களிலே மட்டுமே வழங்குகிறாள். அந்த திருப்பாதங்கள் 2 மட்டுமே இருக்கக்கூடிய ஆலயம் அந்த ஆலயம். அந்த திருப்பாதங்களையும் நாம் நேரடியாக சந்திக்க முடியாது, நேரடியாக தரிசனம் செய்ய முடியாது. ஒரு சாரளம் என்று சொல்லக்கூடிய ஜன்னல் வழியாக நாம் அந்த விளக்கு வெளிச்சத்திலே தரிசனம் செய்யலாம். நீங்கள் ஆவுடையார் கோயிலுக்கு போனால் தேவியினுடைய திருப்பாதங்களை மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும். அப்படி இந்த பாத தரிசனம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் காஞ்சி பரமாச்சாரியரிடத்திலே பழகியிருக்கவரிடத்திலே கேட்டால் அவர்களுக்கு மிகுந்த பேறு பெற்றவர்களாக இருந்தால் அவருடைய பாதரட்சைகளை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அந்த பாதரட்சைகளை வைத்து வீட்டிலே பூஜை செய்யக்கூடிய பேறு பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இன்றும் இருக்கிறார்கள். எங்களுடைய சர்க்குருநாதர் ஸ்ரீ வித்யாபினவ ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணானந்த சுவாமிகள் அவர்களுடைய பாதரட்சைகளை பெற்று வீட்டிலே வைத்து பூஜை செய்யக்கூடிய பல அன்பர்கள், மோகன் ராமநாதன் போன்ற பல அன்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்படி மகான்களுடைய பாதரட்சைகளை பெற்று வீட்டிலே வைத்து பூஜிக்கக்கூடிய தன்மை கூட இருக்கிறது. ஒரு முறை ஒரு ஊரிலே ஒருவர் மிகப்பெரிய அருமையான வீடு கட்டினார். அந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலையிலே உள்ளேயே நுழைய முடியாத அளவிற்கு பல துர்தேவதைகள் இருந்தது. எப்படி இந்த வீட்டுக்குள்ளே போய் குடியிருக்க முடியும்? லட்சக்கணக்கான பணம், நான் சொல்வது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் தோற்று போகக்கூடிய அளவிற்கு பள்ளிங்கினாலே அந்த மாளிகையை இழைத்து வைத்திருக்கிறார்கள். அத்தகைய ஒரு வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைய முடியவில்லை. என்ன செய்வது என்று தெரியவில்லை.
ஆனால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்ன என்று கேட்டால், அவர்கள் சர்க்குரு ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய சீடர்களாக இருந்தார்கள். ஆகையினாலே அவர்கள் ஞானானந்தகிரி மகாராஜர்கிட்ட போய் இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டியாகிவிட்டது, உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு துர்தேவதைகளுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னார்களாம். மகாராஜ் உடனே என்ன செய்தார்? ஞானானந்தகிரி சுவாமிகள் திருக்கோயிலூரிலே அருளாட்சி செய்தவர்கள், இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளை நெருக்கி உடலோடு வாழ்ந்தவர்கள் என்று பேசப்படுபவர்கள், குள்ளச்சாமி புகழ் என்று மகாகவி பாரதி அவரை பற்றி பாடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த மிகப்பெரிய மகான் ஞானானந்தகிரி சுவாமிகள். இன்றைக்கும் கூட திருக்கோயிலூரிலே அவர்கள் அருவமாக இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஞானானந்தகிரி சுவாமிகளிடத்திலே போய் முறையிட்ட உடனே அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு அழகான வெள்ளை வஸ்திரத்தை கொண்டு வர சொல்லி, அதிலே அந்த வெள்ளை வஸ்திரத்திலே தன்னுடைய பாதங்களிலே மஞ்சளை தோய்த்து, அந்த மஞ்சள் தோய்ந்த பாதங்களோடு அந்த வெள்ளை வஸ்திரத்திலே 2 பாதங்களையும் அதில் பதித்தார்கள். அந்த வெள்ளை வஸ்திரத்திலே மஞ்சள் பதித்த அந்த திருப்பாதத்தை தாங்கிய அந்த மிக அருமையான அந்த வஸ்திரத்தை எடுத்து கொண்டு போய் அந்த வீட்டிலே வைக்க சொன்னார்கள். அந்த வீட்டிலே வைத்த பிறகு அந்த வீட்டிலே இருந்த துர்தேவதைகளுடைய சத்தமெல்லாம் காணாமல் போனது. மகான்களுடைய திருப்பாதங்களுடைய அந்த மஞ்சள் தோய்ந்த அந்த வஸ்திரத்திற்கே அவ்வளவு பெரிய பெருமை இருக்கும் என்று சொன்னால், அவளுடைய பாதத்திற்கு எவ்வளவு பெரிய பெருமை இருக்க வேண்டும். ஆகையினாலே தான் யோகிகள், ஞானிகள், சித்த புருஷர்கள் எல்லாம் அந்த பாதங்களை பதிக்க வேண்டும், அந்த பாதங்களை தங்கள் இல்லத்திலே கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று பலர் விரும்புவார்கள். பெரியவர்களை வீட்டிற்கு அழைத்து வருவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயமில்லை. அப்படி அவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு நிச்சயமாக நமக்கு நன்மை மட்டுமே நடக்கும். அந்த திருப்பாதங்கள் அவ்வளவு தவம் பொருந்திய பாதங்களை பற்றி, நம்முடைய பெரியவர்களை பற்றி பல பேர் பல வகைகளிலே அனுபவம் பெற்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுடைய பாதங்கள், அவர்களுடைய பாதரட்சைகளை வீட்டிலே கொண்டு வந்து பூஜை செய்து கொள்வது. மாயம்மா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகினி இருந்தார்கள் கன்னியாகுமரியிலே. அவர்கள் பாதத்திலே அணிந்த ஒரு செப்பல், அதை கொண்டு வந்து எங்களுடைய பேராசிரியர் திண்ணப்பன் அவர்கள் தங்களுடைய வீட்டிலே பூஜை பொருளாக வைத்திருக்கிறார்கள். அப்படி பாதங்கள், மகான்களுடைய பாதங்களுக்கும் பாதரட்சைகளுக்குமே அவ்வளவு பெருமை இருக்கும் என்று சொன்னால், எல்லா யோகிகளுக்கும் தலைவியாக இருக்கக்கூடிய வாராகி தேவி தன்னுடைய மந்திரணியாக கொண்டிருக்கக்கூடிய பராசக்திக்கு எவ்வளவு பெரிய பெருமை இருக்க வேண்டும். அவளுடைய பாதம், அவளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய சலங்கைகள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர். அவள் பாதங்களை அசைந்து நடந்து வருவாள் என்று சொன்னால் அதுவே நமக்கு மிகப்பெரிய பேராக இருக்கும். அப்படி ஓம் சிஞ்சான மணி மஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜாயை நமக என்கின்ற நாமம் நமக்கு எந்நாளும் நன்மைகளையும் வளங்களையும் வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த விடியற் காலையிலே பிரார்த்திப்போம். லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய திருநாமங்களின் பெருமையை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.